அரசு நிர்ணயித்த கரும்புக்கான கொள்முதல் விலையை சர்க்கரை ஆலைகள் வழங்க கோரி தமிழக கரும்பு விவசாயிகள் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஒரு டன் கரும்புக்கு கொள்முதல் விலையாக 2550 ரூபாய் வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆனால் இந்த விலையை தராமல் 500 கோடி ரூபாய் அளவுக்கு சர்க்கரை ஆலைகள் நிலுவைத் தொகையாக வைத்துள்ளதாக கரும்பு விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரசு நிர்ணயித்த தொகையை வழங்க வேண்டும், தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும், வேளாண் கடன் தள்ளுபடி என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு சென்னை சேப்பாக்கத்தில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை வியாழனன்று நடத்தியது. தனியார் சர்க்கரை ஆலை முதலாளிகள் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய மாநில அரசினுடைய பரிந்துரை விலையை வழங்காமல் கடந்த 8 மாத காலமாக வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கோரிக்கையினை தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலே இருக்கக்கூடிய தனியார் சர்க்கரை ஆலைகளில் போராட்டங்கள் நடத்தி பார்த்துவிட்டோம். மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கதவினை தட்டி பார்த்துவிட்டோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் கவனத்திற்கும் எங்களுடைய கோரிக்கையினை சென்று சேர்த்துவிட்டோம். ஆனால் விவசாயிகளாகிய எங்களுக்கு எந்தவிதமான நிவாரணமும் கிடைக்கவில்லை என்கின்ற கோரிக்கையினை வலியுறுத்தி இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினை நடத்தி கொண்டிருக்கிறோம். விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய நிலுவைத் தொகை கிடைக்காவிட்டால் விவசாயிகள் அனைவரும் தற்கொலை செய்து கொள்வதை விட வேறு வழியில்லை என்கின்ற முக்கியமான கருத்தினை தமிழக அரசாங்கத்திற்கும் தனியார் சர்க்கரை ஆலை முதலாளிகளுக்கும் வலியுறுத்தி தெரிவித்துக் கொள்கிறோம். சென்னை சேப்பாக்கத்தில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழகம் முழுவதும் இருந்து விவசாயிகள் கலந்து கொண்டனர். தாங்கள் விளைவித்த கரும்புகளை விவசாயிகள் சிலர் ஆர்ப்பாட்டத்தின் போது கொண்டு வந்திருந்தனர்.